ஹே காய்ஸ், நம்ம இன்றைக்கி காலையிலே கொய்யாக்காய் இருக்க கிளம்பியாச்சு. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் காலையிலே 10 கிலோ வேணும்னு கேட்டிருந்தான். சரி 10 கிலோ தானே அறுத்துருவோன்னு சொல்லிட்டு அறுத்து வெயிட் வச்சு பார்த்தா கரெக்டாக 10 கிலோ வந்துருச்சு. வீட்டில் கொண்டு போய் கொடுக்கலாமேன்னு பார்த்தா கோழி கொஞ்சம் சவுண்டு கேட்டுச்சு. என்னடான்னு வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அவன் இன்குபேட்டர்லேயே முட்டையை வச்சு கோழி கொஞ்சம் பொறிக்க வச்சுருந்தான். அதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு தோட்டத்துக்கு வந்தோடனே எல்லாம் மருந்தடிக்கணும் அப்படின்ட்டாங்க. எதுக்குன்னு தானே கேட்குறீங்க, இந்த வீடியோவில் பேசியிருக்கேன் பாருங்கள், அதை பார்த்துட்டு வாங்க. சப்போட்டா காட்டில் எங்கே பாருங்க ஓட்டை விழுந்துருச்சு காயிலெலாம். அதனால் அதுக்கு மருந்தடிப்போமேன்னு சொல்லி மருந்தடிச்சிட்ருக்கோம். அங்கே வாங்க அதை காட்டேன். அந்த சின்ன சைஸ் ஓட்டை தான், அப்படியே உள்ளார புழு இருக்கும். இது இந்த காயில் மட்டும் இல்லாமல் இருக்கிற எல்லா காயிலையும் பரவிடும். ஸோ அதனால தான் நம்ம மருந்தடிக்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் லாஸ்ட்டு 2 இயர்ஸாகவே இருக்குது. நிறையா காய் வேஸ்ட் ஆகிடுது மருந்தடிக்காமல் அப்படியே விட்டோம் அப்படின்னா பரவி. இது மாதிரி யாராவது சப்போட்டா மரம் வச்சுருக்கவங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. மருந்து அடிக்கிறதுனால இனிமேட்டுக்கு வராதான்னு கேட்டால் இப்போ இருக்க பிஞ்சுகளில் வராது. ஆல்ரெடி வந்திருந்ததில் ஒன்றுமே பண்ண முடியாது, அது அப்படியே தான் இருக்கும். இந்த மருந்தை அடித்து முடிக்கிறக்கே எனக்கு டைம் ஆகி போயிடுச்சு. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.